இவங்கலாம் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது. வெளியில என்னத்தை கேட்டு வளர்றோமோ அதுதான் வரும் அப்படின்வாங்க. நான் வாழ்க்கையில் என்ன கேட்டு வளர்றோமோ அதுதான் வரும்னுவாங்க. அதே மாதிரி தான் வந்து நிக்சன் வந்து ரொம்ப தடவை கேட்டிருப்பான் போல இருக்கு, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அந்த டைலாக் வந்து அவன் அர்ச்சனா கிட்ட சொன்னான். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு ரீவைண்ட் மாதிரி. இந்த ஒரு சில சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 7ல். அதை நான் ஒரு வீடியோவை இது பண்ணி வைக்கிறேன். நீங்க அழ போலியா? இல்ல நான் எனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா நான் அழுவேன். எப்படியெல்லாம் மார்க் பண்ணியிருந்தாங்க அர்ச்சனாவை. அவங்கள வந்து என்னங்க நீங்கள் அழுவ போலியா அப்படின்னு கேட்டாங்க மாயா ஒரு தடவை. அப்போ வந்து அவங்க நான் அழணும் தோணுச்சுன்னா நான் அழுவேன் அப்படின்னாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்கிரிப்டடாக இருந்தால் பரவாயில்ல, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னும் போது இந்த சீனை பார்க்கும்போது மாயா வந்து எப்படி இதை தாங்கிப்பாங்க. அர்ச்சனா இருக்கக்கூடாது, அர்ச்சனா தினேஷ் விசித்ரா இவங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விசித்ரா கிட்ட ரொம்ப பாண்டிங் ஆகிப்போச்சு அவங்களுக்கு. ஆனால் அர்ச்சனா வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்ன போது இந்த சீனை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? கோ டு ஹெல் அப்படின்னு அர்ச்சனா கிட்ட 4 தடவை கத்திட்டு எப்படி விழுந்தா பாருங்க ஜோவிகா. இந்த சீனெல்லாம் நான் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சங்கடமான விஷயம் தான். ஆனாலும் ஜோவிகா டிசர்வ்ஸ் இட். விஷ்ணுவை வந்து லவ் ட்ராக் வச்சு அப்படிலாம் நினச்சாங்க. ஆனால் வந்து அவர் வெளியில் வந்து இப்போ சூப்பராக குத்துப்பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் போட்டிருக்காரு. வேறு லெவலில் மாஸ் பண்ணியிருக்காரு. விஷ்ணு அப்புறம் மணி 2 பேருமே வந்து வேறு லெவலில் வெளியே போய் மாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர் இருக்காங்கன்றது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. உள்ளே இருக்கும்போது இந்த புள்ளி கேங் வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப புள்ளி பண்ணியிருந்தாங்க. விஷ்ணு வந்து உனக்கு என்ன தெரியும், நீ நான் ஒரு சின்ன சீரியல் பண்ணியிருக்கேன் அவ்வளோதானே, உனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி மணி வந்து உனக்கு நான் டான்ஸ் அவுட்டாக வேறு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி. அதுவும் விஜய் வர்மா வந்து மணி ஒழுங்காக கோரியோகிராஃபி கூட பண்ணல, ஒன்றுமே பண்ணல இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். அதனால் வந்து அதெல்லாம் பெரிய இம்பேக்ட் அவங்க லைஃப்பில். அதெல்லாம் வந்து இப்போ மாறி அவர் வந்து வேறு லெவலில் அவருடைய ரீச் வந்து வெளியில் இருக்குன்றதை அவர் புரிஞ்சுக்கினார். இந்த ஒரு இடத்துல தான் நிக்சன் வந்து முதல்ல தப்பு பண்ணது. அதாவது நீங்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ட்டு அர்ச்சனாவை பேசினார். அதுக்கப்புறம் வந்து தினேஷ் வந்து ரியாக்ட் பண்ணார். இதெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்றதை நம்ம எல்லாம் பார்த்தோம். பேசுறதுக்கு விருப்பமா இருக்க கத்தி கத்தி பேசுங்க. வந்து கூட்டி பெருக்கும்போது மாஸ்க்னு சொல்லிட்டு திரும்பி இருக்காங்க. நீங்க ஜட்டி எடுத்து காட்டிட்டாங்க. நிக்சன் வந்து பெருக்கும்போது மாயாவும் கேங்கும் வந்து ஒரு ஜட்டி எடுத்து காமிச்சு மாஸ்க் இல்லைனா இதை போட்டுக்கடா அப்படின்னாங்க. அது வந்து அவங்க இதில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது வந்து ஒரு தமாஷு. ஆனால் அவங்க பண்ணும்போது மட்டும் தமாஷு, வேறு யாராவது பண்ணும்போது அது ரொம்ப சீரியஸான மேட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இது நம்ம எல்லாரும் பார்த்தது தான் இந்த பிக் பாஸ் 7ல். ஒரு ஆம்பளை நீங்கள் கலாய்க்கலாம் அது மாதிரி. அது வேண்டாம். அது தெரியுமா உள்ள வந்து ஒரு வாரம் இருந்தானா I saw you personally spending time with him. If you think he is harmful, why did you spend time with him? Did I take the உரிமை குரல் yesterday? நீங்க பாத்தீங்களா? You are supporting the issue la. இப்ப நீ சொல்றது ரைட்னா இந்த வீக்கெண்ட் தெரிஞ்சிரும் ஐஷோ. உனக்கு தான் ஓட்டு போட்டு உன்னை காப்பாத்துவாங்க மக்கள். எனக்கு அது ஓட்டு வேணும், எனக்கு அது ஓட்டு வேணும். அதனால ரியாக்ட் பண்ணலாம்னா அப்ப அப்படியே வந்து பொத்தி பாதுகாத்துட்டு உங்களுக்கு எப்ப தேவையோ ரியாக்ட் பண்றீங்க. எப்ப ரியாக்ட் பண்ணலாம். அதான் சொல்றேன். உங்களுக்கு தேவைப்படும் போது ரியாக்ட் பண்ணீங்கன்னா you are using it as a trump card. As a captain you are not supposed to talk. As a captain I know what to do. You don't tell me what. ஃபுல்லா தப்பு. ஒரு பெருமை வேற. நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ அவள அர்ச்சனா யாரா டீஸ் பண்ணீங்க சத்தியமா நான் சும்மா இருக்க மாட்டேன். கவனமா வந்து இங்க வந்து கேப்டன் மாதிரி பிஹேவ் பண்ணுமா? கேப்டன் மாதிரி பிஹேவ் பண்ணு. பேச்சு யாரு ஸ்டார்ட் பண்றது? அஞ்சு ஆளுக்கு ஒரே ஆளு நான். I am not going to cook. Okay, you are the worst performer. You will go to jail. I'll make sure. ஏய் சர்தார் நீ போக முடியாது. என்ன போலீஸ் உடனே வந்து ஜெயில எடுத்துட்டு வந்து 1 hourly go to the jail. Archana Kalli. At least I know to give basic respect to people unlike you. Oh, you know respect. Oh yeah. முடியாது. You're just 19. So ஆயா பண்ணது it's not fair ma'am. Not a good man's game. கரெக்ட்டா தான் பேர் வச்சிருக்காங்க வெல்ல சூனியக்காரின்னு. யார?